காவிரி படுகை மாவட்டங்களில் பொழிந்த மழை மற்றும் பனிப்பொழிவால் 22 விழுக்காடு ஈரப்பதம் வரை உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என தமிழக அரசு கோரியிருந்த நிலையில் மத்திய குழு ஆய்விற்காக தமிழகம் வரவுள்ளது. இந்த குழு ஒன்றிய அரசுக்கு கொடுக்கும் அறிக்கையின் அடிப்படையிலேயே 22 விழுக்காடு ஈரப்பதத்துடன் கூடிய நெல் கொள்முதல் நடவடிக்கைகள் இருக்கும் என தெரிகிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இம்மாதம் 17ஆம் தேதி வரை 1349 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு 5,72,464 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. 80,634 விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்து 1,378 கோடி ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரை ஒன்றிய அரசு அனுமதித்துள்ள 17 விழுக்காடு ஈரப்பதத்தில் மட்டுமே நெல் கொள்முதல் நடைபெற்று வருகிறது. கனமழையால் ஏற்கனவே நெல்மணிகள் அதிக ஈரப்பதத்துடன் உள்ளதாலும் நெல்லை உலர வைக்க முடியாமல் விவசாயிகள் தவிப்பதாலும் ஈரப்பதத்தில் தளர்வு கோரி ஒன்றிய அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. வாச்சாத்தி வழக்கில் குற்றவாளிகளின் தண்டனை விவரங்கள் அடங்கிய அறிக்கையை தாக்கல் செய்ய சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தண்டனை பெற்றவர்களின் பிணை தொடர்பான மேல்முறையீட்டு மனு மீண்டும் நீதிபதி திரிவேதி தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் MP பார்த்திபன் வழக்கில் குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டது என்ற விவரம் வழங்கப்படவில்லை என்று கூறினார். இதனை குறித்துக் கொண்ட நீதிபதி குற்றவாளிகளின் தண்டனை குறித்த முழு விவரங்கள் அடங்கிய அறிக்கையை 2 வாரத்தில் மனுதாரருக்கும் நீதிமன்றத்திற்கும் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார். அந்த அறிக்கையின் அடிப்படையில்தான் வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும் என்று கூறிய நீதிபதி வழக்கின் விசாரணையை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்தார். முன்னதாக வன அதிகாரி எல்நாதன், பாலாஜி, ராமசாமி உட்பட அனைவருக்கும் உச்சநீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள ட்ரம்ப் வெளியிட்ட முக்கிய தகவல் இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. உலகம் முழுவதும் பல்வேறு வர்த்தகங்கள் அமெரிக்காவின் டாலர் மதிப்பில் நடைபெற்று வரும் நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு நடந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு உச்சி மாநாட்டின் போது டாலருக்கு மாற்றாக புதிய கரன்சியை கொண்டுவர திட்டமிடப்பட்டது. ரஷ்யாவின் ரூபில், சீனாவின் யென், இந்தியாவின் ரூபாய் என பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டன. இது பரிசீலனை அளவில் இருக்கும் சூழலில் அமெரிக்காவின் புதிய அதிபரான ட்ரம்ப் இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு 100 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என மிரட்டலான ஒரு தகவலை வெளியிட்டுள்ளார். ஒருவேளை இந்த வரி விதிப்பு அமலுக்கு வந்தால் உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இழப்பு ஏற்படக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள மார்க்கோ ரூபியோவை மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட குவாட் அமைப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்தித்து பேசினர். இதில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் குவாட் அமைப்பின் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அமைச்சர்கள் ஆலோசனை செய்தனர். அதிகரித்து வரும் சீனாவின் அச்சுறுத்தல்கள் குறித்தும் அதை எதிர்கொள்ள எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து அமெரிக்க அமைச்சர் ரூபியோ மற்றும் புதிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் ஆகியோருடனும் ஜெய்சங்கர் இரு நாடுகளின் சந்திப்பு என்ற ரீதியில் தனியே ஆலோசனை செய்தார். பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் பொங்கல் பண்டிகையை தமிழக வம்சாவளிகளுடன் இணைந்து கொண்டாடினார். லண்டனில் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் நடைபெற்ற இந்த கொண்டாட்டத்தில் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட அரசியல் கட்சியினர் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் தமிழக வம்சாவளி எம்பியான உமா பிரதமர் ஸ்டார்மருக்கு மாலை அணிவித்து வரவேற்றார். தொடர்ந்து விழாவில் உரையாற்றிய பிரதமர் ஸ்டார்மர் பிரிட்டன் நாட்டின் வளர்ச்சிக்கு தமிழ் வம்சாவளிகள் அதிக அளவில் பங்களிப்பை நல்கியுள்ளதாக குறிப்பிட்டார். அதோடு பிரிட்டன் நாடாளுமன்றத்திற்கு தேர்வான முதல் தமிழ் வம்சாவளி பெண் எம்பியாக உள்ள உமாவை கண்டு பெருமை அடைவதாகவும் தொகுதி மக்களுக்காக அவர் செய்து வரும் பணிகள் சிறப்பாக இருப்பதாகவும் புகழாரம் சூட்டினார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் மிகவும் அரிய நிகழ்வாக குளிர்கால புயல் காரணமாக கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. பலத்த காற்றுடன் ஏற்பட்டுள்ள பனிப்பொழிவால் ஹூஸ்டன் நகரின் பெரும்பாலான பகுதிகளில் பனி படர்ந்து காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் பெரிய அளவில் வெளியே செல்லாமல் வீடுகளில் முடங்கி கிடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. 10 சென்டிமீட்டர் வரை பனி படர்ந்திருப்பதால் பள்ளிகளுக்கு 2 நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலால் மிசிசிப்பி, ஜார்ஜியா, புளோரிடா ஆகிய மாகாணங்களில்
வரும் நாட்களில் பனிப்பொழிவு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கோமியம் அமிர்த நீர் என குறிப்பிடப்படுவதாக கூறியுள்ள தமிழிசை சவுந்தரராஜன், ஐஐடி இயக்குநர் கூறியபடி கோமியம் குணப்படுத்தும் மருந்தாகவும் இருக்கலாம் என தெரிவித்துள்ளார். கோமியத்திட்ட மைக்ரோ ஆர்கானிசத்தை பிரிவென்ட் பண்ற கேரக்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் வீட்டுக்கு முன்னால தெளிப்பாங்க. அதனால அது ஆராய்ச்சி பூர்வமாக ஆயுர்வேதத்தில் மாட்டின் சிறுநீர் என்கின்ற கோமியம் மருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அமிர்த நீர் என்று குறிப்பிடுகிறார்கள். அதை இன்னும் சொல்லப்போனா மியான்மர், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இதை எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால இது ஒட்டுமொத்தமா புறந்தள்ள முடியாது. இது ஆயுர்வேதத்தில் மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்றேன். 80 வகையான நோய்களுக்கு அது பயன்படுத்தலாம் ஆயுர்வேதம் சொல்றது. அதுல அவர் சொன்ன காய்ச்சல் அந்த 80 வகையான நோயில ஒன்னா இருந்திருக்கலாம்ல. ஒரு அறிவுபூர்வமாக, ஒரு விஞ்ஞான பூர்வமாக ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை தலைமை தாங்கி கொண்டிருப்பவர் சும்மா சொல்வாரா நான் கேட்கிறேன். ஆங்கில மருத்துவம் பயின்ற தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மாமிசத்திற்கும் கழிவிற்கும் வித்தியாசம் தெரியாதது மிகப்பெரிய கொடுமை என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை தெரிவித்துள்ளார். எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆயுர்வேதத்தில் இருக்கிறது என்பதால் கண்ணை மூடிக்கொண்டு நம்ப வேண்டுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். மாட்டின் கழிவு நீரான சிறுநீரை அமிர்த நீர் என்று பாஜகவில் உள்ளவர்களால் தான் சொல்ல முடியும் என்றும், இதுபோன்ற கருத்துக்களை வெளிநாடுகள் செல்லும் போது சொல்ல முடியுமா என்றும் விமர்சித்திருக்கிறார். வடநாடுகளில் மாட்டை வைத்து கலவரம் செய்யும் பாஜக தமிழ்நாட்டில் மாட்டரசியல் செய்ய வேண்டாம் என அப்பதிவில் தெரிவித்துள்ளார். சென்னை எம்சிசி குழுமம் சார்பில் வணிக முதுகலை கல்லூரி தொடங்கப்பட்டுள்ளது. 187 ஆண்டுகள் பழமையான மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரியின் ஒரு பிரிவாக உருவாக்கப்பட்டுள்ள எம்சிசி பாய்ட் வணிக கல்லூரியை அமெரிக்காவின் டாண்டன் கேபிட்டல் அசோசியேட்ஸ் இன்க் தலைவர் சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி திறந்து வைத்தார். இதில் எம்சிசி சங்க தலைவர் KM மம்மன் மற்றும் எம்சிசி முதல்வர் டாக்டர் வில்சன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முழுமையான மேலாண்மை கல்வியை உறுதியளிக்கும் விதமாக வணிக கல்லூரி தொடங்கப்பட்டுள்ளது. முதல் பருவத்திலிருந்தே பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. டாண்டன் கேபிட்டல் அசோசியேட்ஸ் இன்க் நிறுவனம் மற்றும் கூட்டாளி நிறுவனத்துடன் பயிற்சிகள் வழங்கப்படும் என்று சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். இவாளுக்கு டீச்சர்ஸ் ரியல் லைஃப் இண்டஸ்ட்ரி, ரியல் லைஃப் கம்பெனிலேருந்து அவளுக்கு டீச்சர்ஸ் கிடைக்கிறது. ஸோ எங்களுக்கு என்னன்னா the students that come out, we want them not to be bookworm learners, we want them to be citizens of the world. உலகத்தை தெரிஞ்சு, உலகத்தை aware ஆகி 21st century students, that's what we will have, and they are going to be fantastic. ஈரோடு இடைத்தேர்தலில் பெரியார் கொள்கைகளை கூறி வாக்கு சேகரிக்க முடியுமா என்று திமுகவுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் பூரி குடிசை கிராமத்தில் தமிழ்நாடு பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு கள் இயக்கம் சார்பில் கள் விடுதலை மாநாடு நடைபெற்றது. இதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், டாஸ்மாக் கடை செயல்படும் போது கள்ளுக்கு தடை நீடிப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். திராவிடமும் ஆரியமும் ஒன்றுதான் என விமர்சித்த சீமான், இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சியின் ஆதரவு என்பது அவசியமில்லை என தெரிவித்தார். சீமான் பெரியார் விமர்சித்தார், ஓட்டு போடாதீங்கன்னு ஒரு தடவை பேசுங்களேன். இப்ப ஓட்டு பெரியார சொல்லி வாங்க புரியல, காந்திய படத்தை நீட்டி காந்தியை காட்டி ஓட்டு வாங்க புரியல, பெரியாரை காட்டி ஓட்டு வாங்க புரியல, காந்தியை காட்டி ஓட்டு வாங்க புரியல. அப்ப எங்க உன் கோட்பாடு, எங்க உன் கோட்பாடு, எங்க உன் கொள்கை? கொள்கை வழி நின்று ஆட்சி செய்த ஒருவனுக்கு கோடிகளை கொட்டி வாக்கு பறிக்க வேண்டிய தேவை ஏன் வருது? தேவை ஏன் வருது? நாங்க வாளும் வேலும் ஏந்தி போரிட்ட மறவர்கள், கூர்மையா ஒரு வேல் தான், எத்தனை பேர் வந்தாலும் குத்தி கிழிக்கிற வேல். அது வலிமை மிக்க போராக நாங்க செய்வோம். எங்களுக்கு கோட்பாட்டு வலிமை இருக்கு, கொள்கை உறுதி இருக்கு, உழைக்கிற ஆற்றல் இருக்கு, இளைஞர்கள் படை இருக்கு, இளம் பெண்கள் இளைய தம்பி தங்கைகளின் படை இருக்கு. களத்துல நிப்ப எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம், போரிடுவோம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையில் கடல் அரிப்பை தடுப்பது தொடர்பாக சென்னை ஐஐடி குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர்.
இக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கோயில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்வர். இந்நிலையில் கடல் சீற்றம் காரணமாக கோயில் முன்புள்ள கடற்கரையில் அதிக அளவில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ள இடங்களில் பாறைகள் மற்றும் பெரிய அளவிலான கற்கள் வெளியே தெரிவதால் கடலில் நீராடும் பக்தர்களுக்கு உடலில் காயங்கள் ஏற்படும் நிலை உள்ளது. இந்நிலையில் கோயில் முன்பு உள்ள கடற்கரையில் அமர்ந்து அமலை நகர் வரை கடல் அரிப்பு குறித்து சென்னை ஐஐடி குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர். தரைமட்டத்திலிருந்து எந்த அளவிற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது, எவ்வளவு கடல் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது உள்ளிட்டவை தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் உள்ள பிரசித்தி பெற்ற பரிமள ரங்கநாதர் கோயிலில் நடைபெற்ற மட்டையடி ஐதீக உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். உற்சவர் ரங்கநாதர் பெருமாளை பக்தர்கள் சுமந்து கொண்டு கோயிலுக்குள் நுழைய முயன்றபோது அங்கே வாழை மட்டையை வைத்துக் கொண்டு நின்றவர் மட்டையால் அடித்து விரட்டினார். பின்னர் நம்மாழ்வார் தாயாரிடம் பேசி சமரசம் செய்து வைப்பதாக ஐதீக நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பெருமாள் தாயாருக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் தலைமை ஆசிரியரை மாணவன் ஒருவன் மிரட்டும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. அனகரா என்ற பகுதியில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் ஒருவன் விதியை மீறி பள்ளிக்கு செல்போன் கொண்டு வந்துள்ளார். இதையடுத்து அவரிடமிருந்து செல்போனை பறிமுதல் செய்து தலைமை ஆசிரியர் விசாரித்துள்ளார். அப்போது அந்த மாணவன் தலைமை ஆசிரியரை விரல் நீட்டி மிரட்டும் வகையில் பேசியுள்ளார். செல்போனை கொடுக்காவிட்டால் கொன்று விடுவேன் என்று கூறி மாணவன் மிரட்டிய காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. மகா கும்பமேளாவை முன்னிட்டு பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் புனித நீராடினார். மனைவி மற்றும் மகளுடன் வந்திருந்த ராம்நாத் கோவிந்தை படித்துறையில் உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் நந்த்கோபால் குப்தா வரவேற்றார். தொடர்ந்து திரிவேணி சங்கமத்தில் 3 பேரும் புனித நீராடி கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய புண்ணிய நதிகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தரிசித்தனர்.